ஃபார்மா துறையில் இருக்கிற அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபார்மசூட்டிக்கல் அதாவது பிஎம்பிஐ அப்படின்ற ஒரு நிறுவனத்துலேருந்து ஃபார்மா ரிலேட்டடான ஜாப்ஸ் விட்டுருக்காங்க. அந்த ஜாப்ஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன ஏஜ் லிமிட், என்னென்ன போஸ்டிங் விட்டுருக்காங்க, எவ்வளோ போஸ்டிங் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக பார்த்திங்கன்னா கூகுளில் போய்ட்டு பிஎம்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கை மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே அந்த பேஜ் ஒர்க் ஆகாது. ஸோ கோ டு ஹோம் பேஜ்னு கொடுங்க. அதில் இதுதான் பார்த்திங்கன்னா பிஎம்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் கேரியர் இருக்குது பார்த்திங்களா, கேரியரை செலக்ட் பண்ணுங்கள். கேரியரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரண்ட் ஓப்பனிங்கில் ரெக்வயர்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் பிஎம்பிஐ கான்ட்ராக்ட் பேசிஸ். ஓகேங்களா, இந்த ஜாப் முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. பட் என்னென்னா வேறு ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா இதை ரன் பண்ணின்னு இருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டைப் பண்ண ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் இதை ரன் பண்ணின்னு இருக்காங்க. அவங்க உங்களை கான்ட்ராக்டில் எடுக்கிறாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் 1 இயர் கிடையாது, மினிமம் 2 இயர்ஸுக்கு மேலே தான் கான்ட்ராக்ட் பீரியட். பட் சேலரி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 15/6/2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 8/7/2024 பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மா போஸ்டிங் க்ளோஸ் பண்ணுறாங்க. என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, நம்மளுடைய சொன்ன மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் கெமிக்கல் டிவைஸர் ப்ரூர் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, பிஎம்பின்னு சொல்லுவாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா, அட்வர்டைஸ் நம்பர் 03/2024. ஓகேங்களா, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மூணு விதமான கேட்டகரியும். ப்ரொக்யூர்மெண்ட் அதாவது பை பண்ணுறோம் பார்த்திங்களா, நம்ம அதாவது வெண்டாஸ்கிட்டேருந்து பை பண்ணுறோம்ல, அந்த ஒரு ரிலேட்டடுக்கு பார்த்திங்கன்னா 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டிக்கு சீனியர் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு ஃபீல்டு. ஃபார்மா ஃபீல்டு பார்த்திங்கன்னா 3 விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணுறது. ஓகேங்களா, கொள்முதல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் நேம் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். நம்பர் ஆஃப் வேகன்சி 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ். ஓகேங்களா, 30 இயர்ஸ் இருக்கணும். என்ன குவாலிஃபிகேஷன்னா பிஃபார்ம் ஆர் பிஎஸ்சி ஆர் பயோடெக் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இல்லைனா எம்பிஏல ஃபார்மா முடிச்சிருக்கணும், இல்லை எம்ஃபார்ம் முடிச்சிருக்கணும், இல்லைனா எம்எஸ்சியில் பயோடெக் ஃபார் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட் ஆர் யூனிவர்சிட்டி இருந்ததுன்னா அட்வான்டேஜ். இந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மினிமம் 3 வருஷம். ஓகேங்களா, நீங்கள் பர்ச்சேஸ்லேயும் இல்லை எதனா ஒரு பர்ச்சேஸ்லையும் சரி கொள்முதலும் சரி 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எதனா சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டரில் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு 36,000 சேலரி. அது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் ஒரு 6,000 கொடுக்குறாங்க. டெலிஃபோன் சார்ஜ் ஒரு 1,000 கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் உங்களோட சேலரி 37,000 வெறும் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாபுக்கு. ஓகேங்களா, அது இல்லாமல் உங்களுக்கு பிஎஃப் வசதியும் கொடுக்குறாங்க. மெடிக்கல் கிளைம் 5 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. அண்டு லைஃப் இன்சூரன்ஸ் 10 லட்சக்கும், ஆக்சிடென்ட் லைஃப் இன்சூரன்ஸ் 10 லட்சத்துக்கும் கொடுக்குறாங்க. அது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே கேட்டிங்கன்னா டெல்லி. ஓகேங்களா, டெல்லி சுற்றி இருக்கிற எந்த இடத்துலனாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன ஜாப் ரோலுன்னு சொல்லிட்டு இந்த 12வது காலத்தில் இருக்குது. நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக படித்து பாருங்கள். இந்த பிடிஎஃப்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, கான்ட்ராக்ட் பீரியட். ஓகேங்களா, கான்ட்ராக்ட் பீரியட் உங்களுக்கு 3 வருஷம் கான்ட்ராக்ட் பீரியட் கம்பல்சரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இது ரெனியூ ஆகலாம் அண்டு பர்மனெண்ட்டாகவும் உங்களை ஆக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட். ஓகேங்களா, அது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சீனியர், இது ஜூனியர் ப்ரொக்யூர்மெண்ட். நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா வெறும் 2 வேகன்சி தான். ஓகேங்களா, ஏஜ் லிமிட்டு 28 தான். ஓகேங்களா, 28 வயசு வரைக்கும் தான் ஏஜ் லிமிட் எடுக்கிறாங்க. இதில் குவாலிஃபிகேஷன் பிஃபார்ம் பிஎஸ்சி அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான். பட் இவங்களுக்கு ஓகேங்களா இந்த வெறும் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்திங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ். ஓகேங்களா, 2 இயர்ஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. அதுவும் நீங்கள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எதனா கவர்மெண்ட் செக்டரில் நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஜூனியருக்கு பார்த்திங்கன்னா 30,000 சேலரியும் கொடுக்குறாங்க. அலவன்ஸ் ஒரு 5,000 கொடுக்குறாங்க. டெலிஃபோன் சார்ஜ் அலவன்ஸ் உங்களுக்கு ஒரு 500 கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 35,500. இதில் உங்களுக்கு பிஎஃப்பும் கொடுக்குறாங்க, மெடிக்கல் கிளைம். அந்த சீனியரில் என்ன கொடுக்குறாங்களோ அதுவும் தான் இதில் கொடுக்குறாங்க. என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். சேலரி அதில் 37,000, இதில் 35,500. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இதுவும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் டெல்லியில் தான். இதுலேயும் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3 வருஷம். ஓகேங்களா, இதுவும் கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்திங்கன்னா 3 வருஷம். ஓகேங்களா,
ஓகே. நான் அப்ளிகேஷன் வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷனா? ஆமாங்க. இது வந்து ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ண முடியாது. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். எப்படி ஃபில் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் 14th இன்ட்ரெஸ்டட் ஆர் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கேன் சென்ட் தர் அப்ளிகேஷன் at recruitment@janaushadhi.gov.in or can send their applicants hard copy, ஓகேங்களா, hard copy by post or courier to CEO PMBA at B-500, Tower B 15th floor வேர்ல்டு ட்ரேட் சென்டர் நவ்ரோஜி நகர் நியூ டெல்லி 110029. 8ஆம் தேதி காலையில் 11 மணிக்குள்ளே நீங்கள் மெயிலு இல்லை கொரியரில் ஹார்ட் காப்பியை நீங்கள் சென்ட் பண்ணிடணும். 8ஆம் தேதிக்கு 11 மணிக்கு மேலே வந்தால் அப்ளிகேஷன் உங்களுக்கு எடுத்துக்கப்படாது. ஓகேங்களா, இங்கே 10 மணி இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது இங்கே 11 மணி இருந்தது, இப்போ 10 மணியாக மாற்றிருக்காங்க. ஸோ 10 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்புனீங்கன்னா அப்ளிகேஷனை எடுத்துப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரைட் பண்ணிவிடுங்க. உங்கள் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அண்டு வித் எல்லா விதமான ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணிங்களோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிடுங்க. இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டுருங்க. அடுத்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து போட்டுருங்க. அண்டு இந்த இடத்துல எத்தனை போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க, இது வரைக்கும் எத்தனை போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க போடுங்க. எதுவுமே இல்லைனா நில்லுன்னு போட்டுருங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிக்ளரேஷன் பண்ணி உங்கள் சிக்னேச்சர் போட்டுட்டு டேட் அண்ட் பிளேஸ் நீங்கள் என்ன அப்ளிகேஷன் போடுறீங்களோ அன்றைக்கி டேட் அண்ட் சைன் போட்டுட்டு நீங்கள் ஒன்ஸ் மெயில் பண்ணிவிடுங்க, இல்லைனா ஹார்ட் காப்பியை கொரியர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு வேகன்சி. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபார்மா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேலை தேடி இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் தேர நண்பர்களுக்கும் அவங்களுக்கு மற்ற பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you next video. Goodbye.